பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் எபிசோட் 20யோட பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். பார்ட் 2 ஸ்டார்ட் ஆகும்போதே காலேஜில் தான் காட்டுறாங்க. யோதா, கன்னு, ஆம் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஐடியா கிடச்சிதா அப்படின்னு சொல்லி ஆம்கிட்ட கேட்க, அது எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்ல, கன்னை பார்க்குறான். சாரி, நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு சொல்ல, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஒருத்தரை பற்றி எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோதா கேட்க, நீ சூப்பராக பேசிட்ட, இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி ஆம் காமெடி பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக 5 வரான். 5 வந்துட்டான்னு சொல்லி கண்ணு வேகமாக பிடிச்சி அவனை இழுத்துட்டு வந்து வாடா உட்காருன்னு சொல்லி ஆமோட பக்கத்தில் உட்கார வைக்கிறா. அவனுக்கு ஒன்றும் புரியல, அமைதியாக இருக்கான். அப்படியே 3 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி 5 கேட்க, இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, என்னடா நடக்குது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி 5 பார்த்துட்டு இருக்க. வித்தியாசமாக எல்லாமே பேசுகிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அவனுக்கு 2 பேரும் அப்படித்தான், அதெல்லாம் விடு, அது ஆமுங்கிட்ட எதுவும் பேசணுமான்னு சொல்லி கண்ணு யோத்தாவும் சொல்ல, நானா என்னடா அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு யோசிச்சுட்டே, சரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நீ தனியாவா வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாம். ஆமாம், ஏன் நான் தனியாக தான் வந்தேன், பின்ன கூட யாராவது இருக்க மாதிரி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது என்னடா கேட்குறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அப்படியே புலம்பிட்டே இருக்கான். இல்லை நீ எப்பயுமே தனியாக தான் வருவ, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தான் கேட்டேன். அதுவா, நான் கிளாஸ்க்கு போகிறேன்னு 5 சொல்கிறான். கரெக்டு தான், யூனிவர்சிட்டிக்கு வந்ததே படிக்க தானேன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு வேகமாக அங்கே நம்ம வைன் வரான். வந்தோடனே 5 மொபைலை பிடிங்கிட்டு அவன் மேலே போட்டிருக்க டெம்பரை கழட்டிட்டு இவன் பாட்டுக்கு இவன் ஒன்று கொண்டு வந்திருக்கான். அதை அப்படியே ஒட்டி கொடுத்துட்டான். எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு, ஓகே நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், அதான் நானே பண்ணிட்டேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, இதே 5 அதை வாங்கிட்டு இருக்க. எனக்கு கிளாஸ் இருக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு பாய் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இங்கே யாருக்கும் ஒன்றுமே புரியல. ஆமாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நான் என்னமோ வைனை பார்த்த மாதிரி உண்மையான கண்ணு கேட்குறான். ஆக்சுவலி நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்க, இது நார்மல் தானேன்னு 5 சொல்கிறான். நார்மலாண்டா? நார்மல் தான், பட் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குல்ல, வைன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்லன்னு சொல்லி கண்ணு சொல்கிறான். அப்படியே 5 லைட்டாக ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் அவன் உண்மையாகவே க்யூட்டு தானே சொல்ல, அது உண்மைதான் அப்படின்னு சொல்ல, அது வந்துன்னு 5 பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே கிட்ட அவன் ஃபேஸ் கிட்ட போகிறாங்க அவனோட ரியாக்ஷன் பார்க்கறக்காக. டக்குன்னு யோதா டேபிளை தட்டிட்டு என்னடா நடக்குதுன்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லையே, என்னாச்சு, அது சரி எனக்கு கிளாஸ் இருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு டக்குன்னு இருந்துச்சு. பீகிள் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு கணத்து கிள்றான்னு போகலாம் 5. ஏய் பொறுமையாயிரு, இங்கே பாரு, பீகிளோட கண்ணும் எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லி யோதா அப்படியே பிடிச்சி கீழே ஓவராக தாண்டா பண்ணுறங்கிற மாதிரி கடுப்பாக இருக்கு 5. அதுக்குள்ளே ஒருத்தன் வரான். உங்ககிட்ட பேசணும் வாடான்னு 5 கூப்பிட்றான். என்னன்னு சொல்லி கேட்க 2 பேர் தனியாக போய் பேசுகிறாங்க. ஆமாம், என் கேர்ள் ஃப்ரெண்ட் அடிக்கடி நீ ட்ராப் பண்ணுற பிக்கப் பண்ணுறியா, யார் ராணின்னு சொல்லி கேட்க, லூசாடா என்னடா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல அவன் அடிக்கிற மாதிரி வரான். உன் பார்ட்னர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் இப்படிலாம் பேசுவேன்னு சொல்லி 5 கத்தா அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அங்கே ஒரு குட்டி சண்டை போட திடீர்னு பார்த்தா யோதா அப்படியே அவனை அடிச்சிட்டான். இங்கே பாரு, என்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட ஏதாவது பண்ண அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு சொல்லி யோதா கத்த ஒன்றும் புரியாமல் அந்த ஆள் இந்த பக்கம் போயிட்டான். நீ ஓவராக கைண்டாக இருக்கனால தான் இந்த பிரச்சனை இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோதாக்கு டென்ஷனாக இருக்குது. சேம் டைம் 5 அவனோட ஃப்ரெண்டு அந்த பியூரி கிட்ட போய் உட்காரான். அவன் ஏதோ அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஃப்ரம் ஜான்டா, உனக்கு ஜான் தான் இதெல்லாம் கொடுத்துருக்கா, ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமான்னு சொல்ல, ஆட பாவி ஏன்டா லூஸ் ஆட்ட பண்ணுற, எனக்கு கொடுத்தது நீ சாப்பிட்றியா? ஆமாம் நல்லா தான் இருக்குது, ஆக்சுவலி அவன் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறான், எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, என்னடா லூஸ் ஆட்ட பேசுகிற, அதனால என்ன, ஜான் எப்படி சொன்னா தெரியுமா, இன்னைக்கு நைட் உங்களுக்கு டின்னருக்கு நான் தான் ட்ரீட் கொடுக்க போகிறேன்னு சொன்னா. லூஸா, அவள் எதுக்கு எனக்கு ட்ரீட் கொடுக்கணும், அது எனக்கு எப்படி தெரியும், ஒருவேளை அவள் சூலேஸை கட்டி விட்டில அதுக்காக தேங்க் பண்ணுறா அப்படின்னு சொல்ல, லூஸை மாதிரி பேசாத, நான் நிறைய பேருக்கு இது பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இதில் என்ன இருக்குது ஸ்பெஷல், அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், நீ எல்லாத்தையும் ஒன்றா இருப்பேன்னு, பட் மற்றவங்களுக்கு அது தெரியாது இல்லைன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி பூரியை பார்த்து 5 கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ எல்லாருக்கிட்டையும் நல்ல பையனாக இருந்தா இப்படி தான் உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்ல, ஏண்டா வைன் சொன்ன மாதிரியே சொல்கிறியே அப்படின்னு சொல்ல, உடனே பூரி சொல்கிறான், பாத்தியா நான் சொன்னபடியே அவனும் சொல்லியிருக்கான்னு சொல்ல, அப்புறம் அந்த சீனை கட் பண்ண எப்பயும் போல் அமைதியாக இருக்க அந்த இடத்துல அப்படியே 5 படுத்திருக்க. வைன் அவனை பார்க்கறக்காக போகிறான். வந்துட்டியாடான்னு சொல்லி கேட்க, என்னாச்சு தூக்கமாக வருதா உனக்கு அப்படின்னு சொல்லி 5 பார்த்து கேட்க, அவன் அமைதியாக உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்னையும் கூப்பிடுங்க நானும் வருவேன்னு சொல்லி கையில் அந்த கப்போடையே சுற்றிட்டு இருப்பான் போல இருக்கு. நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், எதுக்காக இப்படி ஓடி வந்த,
அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் சும்மா தான் வந்தேன். இங்கே பாரு, ஊர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி வாயின்னு சொல்ல, அது நான் ஒன்றும் ஓடிலாம் வரல, சும்மா தான் வந்து உட்காந்தேன். அதாவது அப்படின்னு சொல்ல, நீ அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்ட, அதனால உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன்னு சொல்ல, ஏய் ஏன்டா இப்படி இருக்க? ஜான் எப்படி அழுதா தெரியுமா? எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொன்னேன்டா உன்கிட்ட ஃப்ளட் பண்ணவே இல்லைன்னு, பட் அவள் புரிஞ்சுக்காம அழுதுகிட்டே இருக்கா. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி நான் இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையும் நான் நல்லபடியாக தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்காக ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி வைன் கேட்குறான். சொல்லு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கியா? நான் சொல்கிறேன்ல, அவங்ககிட்ட டின்னர் டேட்டுக்கு கூப்பிட்றேன்னா அவன் உன்னை பிடிச்சு தானே கூப்பிட்றா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நான் ஒருத்தருக்காக என்ன ஃபுல்லாக மாற்றிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, அப்படியா? என்னோட லைஃப்பை ஃபுல்லாக மாற்றின ஒருத்தர் இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. ஸ்பெஷல்னா என்ன அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, வயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. எதுக்காக என்ன ட்ராப் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் வந்தேன்னு ஃபைஃபா கேட்குறான். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பார்க்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி இருந்தீங்க. சரி ஓகே, கம்பெனி கொடுக்கணும்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைன் அவன் பேக்லேருந்து நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டே இருக்க, உண்மையை என்னை பார்த்தா ஓகே இல்லாத மாதிரி தோணுதா? ஆமாம் அப்படின்னு வைன் சொல்கிறான். அடப்பாவி, என்னடா என்னை பார்த்து இப்படி சொல்கிறானுங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்க, அவன் நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு செகண்ட் ஃபைஃபா அதையும் பார்த்துட்டு அமைதியாக அப்படியே வைனை பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு, எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைன் கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, வர வர நீ எனக்காக இவ்வளோ தூரம் வந்தில்ல, அதான் யோசிக்கிறேன்னு சொல்ல, எனக்கு இப்படி தோணுச்சு, உங்கள் கூட வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு, அதனால வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, எனக்கு என்னமோ உன் பக்கத்தில் இருக்கணும்னு தோணுச்சு இந்த செகண்டு. ஸோ நீ பெட்டராக ஃபீல் பண்ணுவேன்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன்னு வைன்னு சொல்கிறான். அமைதியாக ஃபைஃபா பார்த்துட்டே இருக்கான். சரி வேணான்னா நான் வேணா போயிடுறேன்னு சொல்லி எழுந்திரிக்க, டே இருடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை இழுத்து உட்கார வச்சு கவுச்சிலேயே ஹக் பண்ணிட்டு அவனோட ஷோல்டரில் அவன் பேச வச்சுட்டு, நான் ஹக் பண்ணிக்குவான்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறான். இவன் ஆல்ரெடி ஹக் பண்ணிட்டு தான் பர்மிஷன் கேட்குறான். அதனால அவனும் அமைதியாக இருக்க, 2 பேர் அப்படியே ஹக் பண்ணுற மாதிரியே உட்காந்துருக்காங்க. வைனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபைஃபா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? எனக்கும் உங்ககிட்ட கேட்க நிறைய கொஸ்டின் இருக்குது தெரியுமா? அதான் எப்போ கேட்க போடணுங்கிற மாதிரி ஃபைஃபா அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்க, நீங்கள் ஒருத்தருக்காக உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி வைன் கேட்குறான். அது அது வந்து நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னீங்கல்ல, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை நான் என்ன மாதிரி மீன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பையன் அவனை பார்த்து கேட்குறான். அமைதியாக பார்த்துட்டே இருக்க, நீ என்ன நினைக்கிற? நான் உன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன்னு நினைக்கிறியா? ஒரு வேளை நான் உன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன்னு சொன்னால் நீ அதுக்கு ஓகே சொல்வியா அப்படின்னு சொல்லி ஃபைஃபா கேட்குறான். அதுக்கு அப்படியே வைன் அவனை பார்த்துட்டு அமைதியாக இருக்கான், எதுவுமே பேசாமல். எனக்கு ஓகேவா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு பிடிக்கலனா ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே சரியாக கொண்டு போகலாம். அதாவது ஒருத்தர் உனக்கு பிடிச்சிருக்குங்கிறது அது உன்னோட விருப்பம். நான் அதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல, அது உங்களோட ஒப்பீனியன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டோரி இப்படியே முடியாமல் போகணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி வைன் சொல்கிறான். பட் நீ இதை உனக்கு பிடிச்ச ஒருத்தரோட முடிச்சா அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி வைனை பார்த்து சொல்ல, ஜே என்கிட்ட நேற்று நைட்டு கேட்டான், இன்னும் உனக்கு டோரை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னு தெரியுமா? அதை பற்றி எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் மறுபடியும் அவன் கேட்டான், நீங்கள் எனக்கு யார், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கான்னு. ஓ அப்படியா, என்னால் அந்த கேள்விக்கு பதில் இப்போ வரைக்கும் சொல்ல முடியலன்னு சொல்லி வைன் சொல்கிறான். ஏன் சொல்ல முடியலன்னு சொல்ல, மேபி அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கான பதில் கரெக்டாக தெரியலையே அப்படின்னு சொல்லி வைன் சொல்கிறான். வேணா ஒன்று பண்ணலாம், 2 பேர் சேர்ந்து அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கலான்னு ஃபைஃபா சொல்கிறான். ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு வைன் அமைதியாக உட்காந்துருக்கான். அப்படியே ஃபைஃபா அவனை பார்த்துட்டு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உன் கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபைஃபா சொல்ல, அவன் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, 2 பேர் ஒரு செகண்ட் சிரிக்க, சரி சரி லேட் ஆச்சு, நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா போ அப்படின்னு சொல்லி வைனை பார்த்து சொல்ல, ஓகே சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக சார் அந்த பக்கம் போயிட்டாரு. அவன் போனதுக்கப்புறம் ஃபைஃபாக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்குது. வைனை பாத்ரூம்குள்ளே வந்து ஹார்ட்டில் கை வச்சு, ஏன் எனக்கு இவ்வளோ ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டே இருக்குன்னு ஒன்றும் புரியல. பட் கொஞ்சம் அமைதியாக இரு வைன், கொஞ்சம் அமைதியாக இரு. நீ இப்போ ஃபைஃபா மேலே லவ்வில் விழுந்துட்டியான்னு தெரில, பட் அதை கண்டுபிடிக்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அமைதியாக இரு, உனக்கு இன்னும் டைம் இருக்குது, அமைதியாக இருன்னு சொல்லி அவனுக்குள்ளேயே அவன் ஏதோ புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா கவுச்சில் தூங்கிட்டு இருக்கான் வைனு. நீ எதுக்கு கவுச்சில் தூங்குற, வந்து பெட்டில் படுன்னு சொல்லி ஃபைஃபா கேட்க, இல்லை எனக்கு இங்கேயே ஓகேன்னு தோணுது, ஏய் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வாடா என் கூட வந்து படு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்புறம் லைட் ஆஃப் பண்ண 2 பேரும் அங்கே அப்படியே படுத்தாச்சு.
ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஃபைவாகவும் பக்கத்துலேயே ஒயினும் படுத்துட்டான். பட் 2 பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு போல இருக்கு. ஒரு மாதிரி தான் ஃபீல் பண்ணுறான். அதாவது சை மூமெண்ட்டு 2 பேருக்கும். ஒயின் ஃபைவான்னு 2 பேரும் ஒரே செகண்ட் பேர் சொல்கிறாங்க. என்னாச்சு நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, இல்லை நீயே சொல்லுன்னு ஃபைவா சொல்ல, உங்களுக்கு இப்போ பெட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு இப்போ பெட்ரு, நான் நல்லா தான் இருக்கேன்னு ஃபைவா சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லி அமைதியாக அவனை பார்க்க, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அது எப்படின்னு சொல்ல தெரியலன்னு சொல்லி ஃபைவா அமைதியாக இருக்கான். பட் அதை பற்றி யோசிக்கவும் முடியல. நான் உன்னை அப்செட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணால் என்கிட்ட சொல்லிடு சரியா அப்படின்னு சொல்லி வைனை பார்த்து கேட்க, உடனே வைன் இந்த பக்கம் படுத்துவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என் கூட இருக்கும்போது நீங்கள் நீங்களாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அப்படியாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு ஃபைவா கேட்க, ஆமாம் நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ல, அப்படியா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வைன் அவனை பார்க்குறான். பட் எனக்கு உன் கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறான். நீங்கள் என் கூட இருக்கும்போது இப்படியே இருங்க, எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்கக்கூடாது, இதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கு எனக்குன்னு சொல்ல, நான் எப்பயுமே இதே மாதிரி தான் இருக்க போகிறேன்னு அவன் சொல்கிறான். அப்புறம் சரி ஓகே டைம் ஆச்சு தூங்குன்னு சொல்லி 2 பேரும் குட் நைட் சொல்லிட்டு படுத்தாச்சு. அப்புறம் இவன் தூங்கிட்டான்னு அவன் பார்க்கறது, அவன் தூங்கிட்டானா இவன் பார்க்கறதுன்னு சொல்லி அந்த குட்டி குட்டி மூமெண்ட் எப்பயும் போல் போய்கிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தா இங்கே நம்ம வாவைத்தான் காட்டுறாங்க. வாவும் கிளாவும் இன்னைக்கு இன்டர்வியூ போகிறேன் போல், அவன் அப்பாவோட ஆஃபீஸ்க்கே ஒர்க் பண்ண போகிறான் போல். ஸோ உடனே அவன் பக்கத்தில் வந்து இன்னைக்கு உன்னோட ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் டே, ஸோ அதனால் அப்பா கம்பெனியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, பார்த்து நடந்துக்கோ சரியான்னு சொல்ல, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கிளாவ் அமைதியாக இருக்கான். அப்புறம் உன்னோட பெட்டர் வெர்ஷன் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, பெருமையாக இருக்குன்னு சொல்கிறான். உன்னை நினச்சா ப்ரௌடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கிளாவை பார்த்து சொல்ல, கிளாவ் அமைதியாக அவனை பார்த்துட்டு, வா உன்கிட்ட ஒன்று கேட்க வாங்குற மாதிரி பார்க்குறான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான், உன்னால் மட்டும்தான் நான் இவ்வளோ பெட்டராக மாறி இருக்கேன்னு சொல்கிறான். அப்படியாங்கிற மாதிரி அவனை பார்க்க, அப்புறம் போயிட்டு வரேங்கிற மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு கிஸ் பண்ணிட்டு, சரி நான் எப்போ ரிச் ஆகணும் அப்போ என் ஃபேமிலி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, போதும் ஒர்க்குக்கு போகணும், உன் கம்பெனியாக இருந்தாலும் பார்த்து சீக்கிரம் போ, லேட்லாம் போகக்கூடாது ஓகேவான்னு சொல்ல, தெரியும்ப்பான்னு சொல்ல, போடான்னு சொல்லி கிளாவை பிடிச்சி அவன் அப்படியே தள்ளி விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவனும் சரி ஓகேன்னு வேகமாக போக, சேம் டைம் அடுத்து இங்கே வைன் தூங்கிட்டு இருந்தாலும் ஃபைவா எழுந்திரிச்சிட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். என்ன நடந்தது ஃபைவான்னு சொல்லி வைன் கேட்க, அது வந்து வைன் ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுறியா, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்ல, என்னாச்சு உங்களுக்கு எதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா சொல்லுங்கள், வயிறு வலிக்குதா அப்படின்னு கேட்குறான். இல்லைன்னு சொல்கிறான். உடம்பு சரியில்லையா, ஏதாவது ஆயிடுச்சா, கொசு எதுவும் கடிச்சிருச்சா, என்னாச்சு உங்களுக்கு டயரியாவா அப்படின்னு சொல்லி மாற்றி அவன் பாட்டுக்கு எதுவும் கேட்டுக்கிட்டே இருக்க, ஃபைவாக்கு டென்ஷனாக இருக்குது. என்னடா இவன் இப்படி நான் ஸ்டாப்பாக கேட்குறான்னு. அது வந்து அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்காந்துக்க 2 பேரும் பேசுகிறாங்க. நேற்று நைட் நடந்ததை பற்றி நான் யோசிச்சு பார்த்துட்டே இந்த நைட்டு ஃபுல்லாக நான் எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருக்கனால தானே இது நடக்குது. ஆமாம், அதனால நான் இனிமேல் யார்கிட்டையும் கைண்டாக இருக்க மாட்டேன்னு பெட்ஷீட் இழுத்து பொத்திக்கிட்டான். லூஸு மாதிரி பண்ணாதன்னு சொல்லி ஃபைவாக பார்த்து சொல்ல, அது இப்படிலாம் ஒளியறனால எல்லாமே மாறாது, எப்படி நீ யூனிவர்சிட்டிக்கு போய் தான் ஆகணும். ஸோ இதே மாதிரி இருந்தால் அவங்க ஃபோனில் கண்டினியூவாக மெசேஜ் வந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது இப்போ நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்கு ட்ரா பண்ணுவாங்களா, அவங்க எல்லாரும் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். உடனே வைன் சொல்கிறான், உன்னால் வர முடியாதுன்னா நீ வர முடியாதுன்னு சொல்லு, எத்தனை பேர் கூட்டிகிட்டு போகணும், ஒரு 5-6 பேருன்னு சொல்ல, நீ ஒரு மெசேஜ் பண்ணிட்டேன்னா பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்ல, என்னால் அப்படி பண்ணவே முடியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஏன் முடியாது அப்படின்னு கேட்க, நான் எப்படி டக்குன்னு ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ண முடியும், பட் ரிஜெக்ட் பண்ணலன்னா இப்படியே தான் பண்ணணும்னு சொல்ல, இந்த என் மொபைல் என்னோட பாஸ்வேர்டு சொல்லிடுறேன், நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, நானான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லி மொபைலை கொடுத்துட்டு ஃபைவாக அந்த பக்கம் போகிறான். பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா நிறைய மெசேஜ் இருக்குது, இவனோட மெசேஜ் மட்டும் நிறைய பின் பண்ணி வச்சுருக்கான். அதை வைனும் பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சது போல் காலேஜுக்கு போகிறதுக்காக அப்படியே ரெடி ஆகிட்டு டை கட்ட முடியாமல் வைன் உட்காந்துருக்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீ மட்டும் இல்லைனா எனக்கு பிரச்சனை பெருசே ஆயிருக்கும்டா, நல்ல வேலை என்னோட லைஃப்பை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க, இந்தா சாக்கோ பை சாப்பிடு, உனக்கான ரிவார்டுன்னு சொல்லி கொடுக்குறான். ஓ அப்படியா, நான் என்ன நல்லதாக பண்ணேன்னு சொல்ல, ஆமாம் நீ பண்ணது நல்லதான்னு சொல்லிட்டு அப்படியே டை போட்டு விட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஆக்சுவலி கண்ணுக்கு யோத்தா போடுற மாதிரி இவனுக்காக போடுறான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோ ஈஸியாக யாரையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன்னு தெரியுமா, என்னால் ஈஸியாக நோலாம் சொல்ல முடியாதுடா, ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில, பட் ஈஸியாக இந்த பிரச்சனையை நீ முடிச்சிட்டே இல்லைன்னு சொல்ல, இதில் என்ன இருக்குது, ஒரு மெசேஜ் பண்ணோன்னே அவங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டாங்க. ஸோ ரிஹர்சல் இருக்குது கான்டெஸ்ட்காக, அதனால் என்னால் இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொன்னேன், எல்லோரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீ சூப்பர்டா, எப்படியும் ஈஸியாக முடிச்சிட்டேன்னு சொல்ல, பட் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் சரியாக பண்ணியிருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறவங்க கூட உண்மையாகவே உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அது நல்லது தானே அப்படின்னு சொல்ல, அது நல்லது தான், பட் இருந்தாலும்
இருந்தாலும் என்ன, உன்னை சுற்றி இருக்க எல்லாருமே உன்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு தெரிஞ்சா யாருமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, உன்னை புரிஞ்சுப்பாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். அப்புறம் ஃபைஃபா சொல்கிறான், நீ மட்டும் இல்லைன்னா இந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ணியிருப்பேனே தெரிலன்னு சொல்ல, எப்படி ஒன்று பண்ணியிருப்பேன், ஒரு மோட்டர் பைக் வாங்கியிருப்பேன், பின்னாடி ஒரே ஒரு சீட் மட்டும்தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஓ நல்ல வேலை நான் உங்கள் லைஃப்பில் வந்துட்டேன்லன்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் நீ என் லைஃப்பில் வந்தது எனக்கு உண்மையாகவே ரொம்ப லக்கி மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே ஃபைஃபா அவனை பார்க்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வைன் அப்படியே குனிஞ்சு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் சரி யூனிவர்சிட்டிக்கு போகலான்னு சொல்லி வர, யாரோ ஒரு காரு இவங்க காருக்கு முன்னாடி இருக்கு. யார் இப்படி காரை பிளாக் பண்ணுற மாதிரி நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லி தள்ளலாம் ட்ரை பண்ணுறான் வைனு. அது தள்ளவே முடியல. சரி விடு பார்த்துக்கலாம், இப்போ என்ன பண்ணுறது, எப்படி வெளியே போக முடியும், என்ன பண்ண முடியும், தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு போகலாமாண்ணா, என்னது விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வைன் கேட்குறான். சும்மா சொன்னேன் வாடா ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காருக்குள்ள உட்காந்துட்டாங்க. வைன் ஃபைஃபா கிட்ட கேட்குறான், லவ்னா என்னன்னு நினைக்கிறீங்கன்னு. ஏன் திடீர்னு கேட்குறேன்னு ஃபைஃபா கேட்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு தான், கொஞ்சம் டைம் போகும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியலையேன்னு சொல்ல, தெரியலையா, தெரியாமே எனக்கு டீச் பண்ணுறேன்னு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அது அப்படி இல்லை, இது வரைக்கும் நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில்ல. பட் நீ கோச்சாக இருக்கணுங்கிறதுக்காக நீ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, கேம் எல்லாம் தெரிஞ்சாதான் நீ கோச்சாக இருக்கணுமா அப்படின்னு சொல்ல, பட் எனக்கு இது எப்படின்னு தெரியல, நேற்று நைட்டு யோசிச்சு பார்த்தேன், அப்பதான் எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒயினை பார்த்துட்டே இருக்கான் ஃபைஃபா. கிஸ் பண்ணலாம் அன்னிக்கிட்ட போனா, திடீர்னு பார்த்தா அந்த காரை எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டானுங்க. அட பாவிகளாங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கு ஃபைஃபாக்கு. அப்புறம் ஒரு மெசேஜ் வருது ஒயினுக்கு. பட் அந்த மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் மொபைல் அப்படியே திரும்ப வச்சுட்டு அமைதியாக ஒயின் உட்காந்துருக்கான். ஃபைஃபா அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். என்னது, எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒயின் கேட்க, அதாவது லவ் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல, புரியலையேங்கிற மாதிரி ஒயின் அவனை பார்த்துட்டே இருக்கான். அதாவது யாராவது ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறதுக்காக வர மெசேஜை ரிஜெக்ட் பண்ணால் அதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபைஃபா ஒயினை பார்த்துட்டே இருக்கான். ஒயின் அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்க, ஃபைஃபா அப்படியே மெல்ல மெல்ல க்ளோஸாக கிட்ட வந்து க்யூட்டாக அப்படியே சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். ஒயின் அது வேணான்னு ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே அவனும் அமைதியாக தான் இருக்கான். 2 பேர் ஒரு சாஃப்ட் கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபைஃபா ஒயினை பார்த்துட்டே இருக்க, என் கூட எப்பயுமே இருப்பியான்னு சொல்லி கேட்க, ஆமாங்கிற மாதிரி சிரிச்சுட்டே ஒயின் அவனை பார்த்துட்டு உட்காந்துருக்க. இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.